ரீசெண்ட் டேஸஸில் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 2-3 monthsலேயே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஆரம்பிச்சிடுறாங்க. டிவோர்ஸ் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இது எப்பயுமே வர்றது தான். ஆனால் வந்து ஒரு 10ல் ஒரு 4-5 பேர் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து 7-8 பேர் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் 2-3 monthsல. இதுக்கான காரணம் என்ன மேம்? கரெக்டாக சொன்னீங்க. முன்னாடி வந்து 1% தான் நம்ம ஊரில் வந்து டிவோர்ஸ் ரேட் இருந்தது. இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அது 2%. அந்த ஃபேமிலி கோர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் நெக்லெக்ட். அந்த எமோஷ்னலி வந்துட்டு போத் த பார்ட்னர்ஸ் வந்துட்டு அதை மீட் பண்ணாத போது தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஓகே. அண்ட் இப்போ எல்லாமே வந்து பாருங்க, இதர் இன் ரிலேஷன்ஷிப் ஆர் அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்கட்டும், ஒரு கல்யாணம்னு நம்ம பேசிட்டோம் இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்போது கூட அந்த ஃபோன் காலில் பேசுகிறது வந்து நிறையா இருக்கும். பட் என்ன நடந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால ஃபோனில் பேசும்போது ஒருத்தரை பற்றி ஒருத்தரான புரிதல் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். பட் ஒன்றா வாழும்போது தான் பில்ஸாக இருக்கட்டும், இன்லாஸோட விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபோனில் பேசும்போது நம்மளுக்கான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கிடச்சிது, நம்மளோட எமோஷ்னல் நீட்ஸ் எல்லாமே மீட் பண்ண மாதிரி இருந்தது. பட் கூடவே இருக்கும்போது அந்த விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்றதுன்னு தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக நான் பார்க்குறேன்.